திருத்துதர் பணிகளிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையான 16ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலைக்குள்ளாய் பூட்டப்பட்டிருந்தான். ஆனால் சிங்காசனத்திலிருந்த தேவனை மாத்திரம் துதித்து கொண்டிருந்தான். விடுதலை வரணும்னா ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிங்க. ஆம், என் ஆண்டவருடைய ஆவியானவருக்கு முன்னதாய் பில்லி சூனியமோ மாந்திரிகமோ செத்த ஆவியின் கிரிகளோ எதுவும் கிரியை செய்ய முடியாது. எண்ணிக்கையின் புத்தகம் 23:23 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையானவர்களை யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54:17 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உன்னை குற்றப்படுத்தினாவை நீயே குற்றப்படுத்துவா. இது தேவ பிள்ளைகளுடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, விடுதலை வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரை இணைந்து ஆவியின் வல்லமையில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் கடந்து வருகிற போராட்டங்கள், நீங்கள் கடந்து வருகிற பாதைகளில் ஒருவேளை போராட்டம் இருக்கலாம். எல்லா போராட்டங்களிலும் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா.